ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இன்றைய தினம் சுவாமி பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சந்தன காப்புக்கு மேலேயும் வஸ்திரம் அப்படின்னு சுவாமி இன்றைக்கி அலங்காரத்தில் இருக்கார். பாமா ருக்மிணி சமேத வேணுகோபால சுவாமி. கல்யாண உற்சவம் அப்படிங்கிறது எதுக்கு பண்ணுறா அப்படின்னா, எல்லா கிராமங்கள்லேயும் பண்ணுவாள் இந்த பங்குனி மாதத்தில். அவாவா பந்ததிகள் மறக்காமல் இருக்கணும், அவாவா பந்ததிகள் வழக்கத்தில் இருக்கணும். எப்படி கல்யாணம் பண்ணுறது, எப்படி ஜானவாசம் பண்ணுறது, எப்படி பூர்வாங்கங்கள் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பழக்கத்தில் இருக்கணும். இப்போ ஒரு கிராமத்தில் என்ன ஆகுங்கள்னா, எல்லா குழந்தைகளும் கல்யாணம் ஆகிட்டு மறுபடியும் ஒரு 10 வருஷம் 8 வருஷம் கல்யாணத்துக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கும். மறுபடியும் 8 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஏகப்பட்ட கல்யாணங்கள் சீமந்தங்கள் எல்லாம் வரும். ஆகையினால இப்படி 8 வருஷம் 7 வருஷம் ஒரு கிராமத்தில் கல்யாணம் இல்லாமல் இருக்கிறதால அவளுடைய பந்ததிகள் மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான. அந்த நேரங்களில் வருஷம் சுவாமிக்கு கல்யாண உற்சவம் பண்ணி தன்னுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை பந்ததிகளை வழக்கங்களை மறக்காமல் இருக்கிறதுக்கு பண்ணுறா. இது ஒன்று. ரெண்டாவது, ஜீவாத்மா என்றைக்கும் பரமாத்மாவுக்குள்ள அடக்கம். புருஷன், புருஷகாரணன், புருஷோத்தமன் அப்படின்னு பகவானுக்கு பேர். எந்த சக்தியானது எல்லாரையும் காப்பாற்றி எல்லாத்துக்கும் ஆகாரம் கொடுத்து எல்லாத்துக்கும் சுகதுக்கங்களை கொடுத்து எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதோ அந்த சக்திக்கு பேர் புருஷன்னு பேர். அது உத்தமமான ஒரு அருளாக இருக்கிறதால புருஷோத்தமன் அப்படிங்கிறதாக சுவாமிக்கு பேர் இருக்குது. இங்கே பகவான் ஒருத்தர் தான் புருஷன், புருஷகாரணன். பாக்கி எல்லாருமே ஸ்திரீ ரூபம்தான். ஸ்திரீ ஆகியவள், பத்தினி ஆகியவள் தன்னுடைய பர்த்தாவை விட்டு பிரியாதபடிக்கு பர்த்தா நீண்ட நாள் இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை தான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பிரார்த்தனையாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரார்த்தனையாக ஆத்மாவுடைய பிரார்த்தனை இருக்கணும். என்றைக்குமே பகவானை விட்டு நம்ம பிரியக்கூடாது, பகவான் கூடவே இருக்கணும், பகவான் திருவடியிலேயே இருக்கணும், பகவான் நம்ம நினைவிலேயே இருக்கணும் அப்படிங்கிறதாக எல்லா ஆத்மாக்களும் வேண்டிக்கணும். ஆக ஆத்மாவுக்கு புருஷோத்தமன், புருஷகாரணன், நாராயணா நாராயணா நாராயணா.